வணக்கம். இன்றைய வானிலை தகவல். தமிழக பகுதிகளில் மேல்நிலமும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, கரூர், நாமக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இனி பெய்யாத பகுதிகளுக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மற்றும் நேரங்களிலும் கனமழை எதிர்பார்க்கலாம். அதேபோல தமிழகத்தில் அடுத்து வரப்போகின்ற 4 நாட்களுக்கு கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இந்த மழையை பொறுத்தவரை பகல் நேரங்களிலும் ஒரு சில மாவட்டங்களில் வெயில் தீவிரமாக காணப்பட்டாலும் இரவு நேரங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் அளவிருக்கக்கூடும். கடந்த தமானத்தில் பதிவான மழையளவு: கடலூர் மாவட்டம், கடலூர், கோவை மாவட்டம் தலா 13 சென்டிமீட்டர் பதிவிற்கு, நாமக்கல் மாவட்டம் 11 சென்டிமீட்டர் பதிவிற்கு, சேலம், கன்னியாகுமரி, தருமபுரி மாவட்டத்தில் தலா 9 சென்டிமீட்டர் பதிவிற்கு, ஈரோடு, நாகப்பட்டினம், கோவை மாவட்டத்தில் தலா 8 சென்டிமீட்டர் பதிவிற்கு, தேனி, சேலம், நாமக்கல் மாவட்டத்தில் தலா 7 சென்டிமீட்டர் பதிவிற்கு, கடலூர், சேலம், திருச்சி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலா 6 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதேபோல திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, ஈரோடு மாவட்டத்தில் தலா 4 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதேபோல தேனி, பெரம்பலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தலா 3 சென்டிமீட்டர் பதிவிற்கு, தூத்துக்குடி, திருப்பத்தூர், திருப்பூர், சென்னை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலா 2 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதேபோல விருதுநகர், சேலம், கரூர், சென்னை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு, தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அக்டோபர் 20ஆம் தேதி வாக்கில் உருவாகக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: லட்சத்தீவு பகுதிகள், மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் திருப்பத்தை ஷேர் செய்யுங்கள்.